இன்றைய வேதவசனம் ஜூன் நாள் 10. வேதத்தில் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஸோ பலவீனமாக இருக்கும்போது பெலன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப சோர்ந்து போய் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ரொம்ப டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சிலரோட வாழ்க்கையில் பார்க்கும்போது சரீர ரீதியாக ஆண்டவர் அநேக பலவீனங்களை அனுமதிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பலவீனமான சூழ்நிலைகளையும் நீங்கள் பலமுள்ளவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொன்னால், உங்களோட ஆண்டவர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பலமுள்ளவர்களாக காணப்படுவீங்க. ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியாது. அந்த விஷயங்களே உங்களை ரொம்ப புல் டவுன் பண்ணும். ஆனால் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை தாங்கி அதை தாண்டி செல்லுகிறதற்கான வழிகளையே ஆண்டவர் காட்டுறாங்க. அப்போ ரொம்ப பலவீனமாக இருக்கும்போதும் ஆண்டவர் பலன் தரக்கூடிய தேவனாக இருக்காங்க. வேதத்தில் பார்க்கும்போது நம்ம பவுல் எடுத்துக்கலாம். அவரோட வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தில் ஒரு முள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த முள் அப்படிங்கிறது என்ன பலவீனம் அப்படின்னு சொல்லப்படலை. அவருக்கு ஏதோ ஒரு விதமான பலவீனங்களை ஆண்டவரை அனுமதிச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த பலவீனத்தை அவர்கிட்ட இருந்து மாற்றவே இல்லை. அந்த பலவீனத்தோடு தான் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சார். அப்போ அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் அவருக்கு பலனை தந்திருக்காங்க. அதனால் உங்களோட ஆண்டவர் இருந்தால் எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும், அது சரீர ரீதியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மன ரீதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு பலனை தருவாங்க. Thank you. Have a beautiful day.